கிமு 356 பிறந்து தன் 12வது வயதில் பியூசி பேலேஸை அடக்கி 16 வயதில் அரசனாக, அதாவது அரச பிரதிநிதியாகவும் முத்திரை காப்பாளனாகவும் மாறி 20 வயதில் அரசனாகி 22 வயதில் ராணிக்கஸ் போர்க்களத்தில் வெற்றி பெற்று 23 வயதில் இஸ்ஸஸ் போரில் இணையில்லா வெற்றி பெற்று 24 வயதில் டயர் முற்றுகையில் வென்று எகிப்திற்கு விடுதலை அளிக்கின்ற இரட்சகனாக மாறி 26 வயதில் மெசபடோமியாவை வென்று 29 வயதில் இந்தியாவில் நுழைந்து அதில் சில பகுதிகளை பிடித்து அதன் பின்பு பாபிலோன் வந்து நிலையாமை கொள்கையை புரிந்து கொண்டு அமரனாகி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இணையற்ற வீரன் மகா அலெக்சாண்டரை பற்றி அவர் அதே ரஷ்யாவில் மகா கேதரின் ஒரு வல்லாட்சி அம்மா இருக்காங்க, வல்லாட்சியார் இருக்காங்க. அதுக்கடுத்து மகா பிரடரிக் அப்படின்னு ஒருத்தர். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா மகா அசோகர், மகா அக்பர், இவங்கெல்லாம் மகாங்கிறது. இந்த எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருப்பவர் மகா அலெக்சாண்டர். நீ வெற்றி பெற்றதுனால மகிழ்ச்சியா இருக்கியா? மகிழ்ச்சியா இருக்கிறதுனால வெற்றி பெற்றீங்களா? என்ன பதில் சொல்ல முடியும்? மகிழ்ச்சியா இருந்தனாலதான் வெற்றி பெற முடியும். அவங்கள முகாமிட்டு இருக்காங்க. பாரசீக உளவாளிகள் வந்து இந்த அலெக்சாண்டருடைய படைக்குள்ள நுழைஞ்சு யார் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலான்னு உளவாளி வந்துட்டான். அப்போ ஒரு தளபதி கிட்ட அந்த பாரசீக உளவாளி பேசுறாரு. இது அலெக்சாண்டர் பார்க்கிறாரு. பார்த்து அவர் சொல்லி போயிட்டான். என்ன அவன் பேசினான், என்ன சொன்னான்னா, இல்ல உங்க படையில எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒரு 50,000 பேர் இருக்கிறோம் அப்படி சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, என்னையும் சேர்த்து 1,50,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். விக்னஸ் சேனல் ரசிகர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கிமு 356 பிறந்து தன் 12வது வயதில் பியூசி பேலேஸை அடக்கி 16 வயதில் அரசனாக, அதாவது அரச பிரதிநிதியாகவும் முத்திரை காப்பாளனாகவும் மாறி 20 வயதில் அரசனாகி 22 வயதில் ராணிக்கஸ் போர்க்களத்தில் வெற்றி பெற்று 23 வயதில் இஸ்ஸஸ் போரில் இணையில்லா வெற்றி பெற்று 24 வயதில் டயர் முற்றுகையில் வென்று எகிப்திற்கு விடுதலை அளிக்கின்ற இரட்சகனாக மாறி 26 வயதில் மெசபடோமியாவை வென்று 29 வயதில் இந்தியாவில் நுழைந்து அதில் சில பகுதிகளை பிடித்து அதன் பின்பு பாபிலோன் வந்து நிலையாமை கொள்கையை புரிந்து கொண்டு அமரனாகி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இணையற்ற வீரன் மகா அலெக்சாண்டரை பற்றி நாம் இங்கே காண்போம். பொதுவா ஒரு ஊரில் பழைய சமயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்வார்கள், பல இனத்தை சேர்ந்தவர் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முதல்வனாக ஒரு மிக பிரபலம் அடைந்த ஒரு சில பேர்கள் தான் இருப்பாங்க. அவர்களை பெரும்புள்ளி என்று சொல்லுவோம். இந்த செய்திய தமிழ் திரைப்படம் அழகாக சொல்லியிருக்கு. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே, வானத்து நிலவாய் சிலர் இருக்க அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி அப்படின்னு திரைப்பட பாடல் இருக்கு. இங்கு வானத்து நிலவாக சில அரசர்கள் இருக்க அந்த வரிசையில் முன்னோடியாக திகழ்ந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்லலாம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலைப்பவர் யார், நின்றவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனியிலே இடம்பெறுவார். சரித்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெற்றி பெற்றவங்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் தான் இடம் இருக்கு. ஆனா வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் விமர்சனம் பண்றவங்களுக்கு இடம் இல்லை. அது மாதிரி மாபெரும் வீரர்கள் மட்டும்தான் அந்த சரித்திர பக்கத்தை அலங்கிருக்கிறாங்க.
அப்படி சரித்திரத்தின் பக்கங்களை அலங்கரிப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர். இந்த திரைப்பட பாடல்னு சொன்னோம்னா அதுல திருவாசகம் இருக்கணும், தேனா இனிக்கணும். அதுல வாட் ஆர் த இம்மார்டல் சாங்ஸ் ஆஃப் கவியர்ஸ் கண்ணதாசன் ஒரு இது இருக்கு. கண்ணதாசன் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா அதுல ஒரு சில பாடல் மட்டும்தான் இரவா புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு வருது. அதுல மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மாவிளை அழைக்கின்ற சேயாகுமா அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த பாடல் என்றுமே இரவா புகழ்பெற்ற பாடல். அது மாதிரி மாவீரன் அலெக்சாண்டர் என்றுமே இரவா புகழ் படைத்தவர். இப்ப மகா என்கிற பட்டம் இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சரித்திரத்திலயோ மற்றதுல இப்ப நவீன காலத்துல எல்லாருக்கும் ஒரு பேர், ஒரு அடைமொழி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த காலத்துல அடைமொழி வாங்கினவரு மாவீரன் அலெக்சாண்டர் தான். அவருக்கு தான் மகாங்கிற பட்டம் வந்தது. அந்த மகாங்கிற பட்டம் எதிர்னால வந்ததுன்னா அவருடைய ஆட்சி முறை, அவருடைய நிர்வாக திறமை, அவருடைய படைப்பாற்றல், படையாற்றல் இதை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உலகத்துல ஒரு 5-6 பேருக்கு மட்டும்தான் மகாங்கிற பட்டம் வந்திருக்கு. இப்ப பார்த்தோம்னா ரஷ்யா எடுத்தா, ரஷ்யாவில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு அரசர், அவரு மகா பீட்டர். அதுக்கடுத்து அவரு அதே ரஷ்யாவில் மகா கேதரின் ஒரு வல்லாட்சி அம்மா இருக்காங்க, வல்லாட்சியார் இருக்காங்க. அதுக்கடுத்து மகா பிரடரிக் அப்படின்னு ஒருத்தர். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா மகா அசோகர், மகா அக்பர், இவையெல்லாம் மகாங்கிறது. இந்த எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருப்பவர் மகா அலெக்சாண்டர். எப்படின்னா இப்ப மகா பீட்டர்னு சொல்றோம் வச்சுக்க, அவரு ரஷ்ய கலாச்சாரத்தின் கடைசி குழந்தை அப்படிப்பார். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ரஷ்யாவை ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அதை ஐரோப்பிய பண்பாட்டின் தலைமையிடமாக மாற்றினார். அதனால மகா பீட்டர்னு பேர் வந்தது. இந்த மகா கேதரின் அப்படிங்கிறவங்க அதே ரஷ்யா தான். அவங்க பீட்டர் ஐரோப்பா பண்பாட்டின் தலைநகரமாக மாத்தினாரு. இந்த அம்மா மகா கேதரின் ரஷ்யாவை வல்லாட்சியாக மாத்தினார். அதனால மகாங்கிற பட்டம் வந்தது. மகா பிரடரிக் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஜெர்மனியை ஐரோப்பாவின் மிகச்சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். அதற்கடுத்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல மகா அசோகர். இவர் மௌரிய வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர். அவருடைய சின்னம் தான் நமது நாட்டு தேசிய கொடியில தர்ம சக்கரமாக இருக்கு. அவர் சின்னத்தை வச்சிருக்கோம். சாரநாத் ஸ்தூபி இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம, இருக்கு. அவர் கடைசியில் முதலும் கடைசி போர் தொடுத்தது கலிங்க போர். அதுல இருந்து அவர் போருக்கே போகல. அதோட நிப்பாட்டிட்டார், அவர் நின்றாரு. ஆனா அவருடைய திறமை என்னன்னா சீசரின் போர் திறமை, சார்லமேனுடைய நிர்வாக திறமை, பாலுடைய கருணை, அக்பருடைய சமயப்பற்று, இது அத்தனை இருந்தனாலதான் அவருக்கு மகா அசோகருங்கிற பட்டம் வந்தது. அதுக்கடுத்து மகா அக்பர் முகலாய பேரரசர்களில் சிறந்தவர். அவருக்கு மகா அக்பரின் பேர் என்ன, அவர் தீனிலாகின்ற மதத்தை கண்டுபிடிச்சாரு, கொண்டு வந்தாரு. அந்த மதம் பார்சி, இந்து, சுபி ஆகிய இயக்கத்தை அது 3 ஒன்னா சேர்ந்து கொண்டு வந்ததுனால அவருடைய படைப்பாற்றல் மிக சிறந்ததாக இருந்ததுனால ஒரு மகாங்கிற பட்டம் வந்தது. அதவே நம்ம முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசத்தின் தந்தை என்று அவருக்கு அடைமொழி கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த மகாங்கிற பட்டம் வாங்கினால் பூராம முன்னோடியா திகழ்ந்தவர் இந்த மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் என்ன அர்த்தம்? தற்காத்து கொள்ளுபவன், வெற்றி திருமகன், தோல்வியே என்றும் தழுவாதவன். அதனால்தான் அவருக்கு மகாங்கிற பட்டம் அவர்கள் கொடுத்தார்கள். இவரு எல்லாத்துக்கும் முன்னோடியே இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ரோமானிய பேரரசர் சீசர், ஜூலியஸ் சீசர் எடுத்தோம்னா இவருடைய அபிமானி. இவர் அவரை பின்தொடர்ந்துதான், அவரை ஒட்டிதான் ஆட்சி நடத்தியிருக்காரு. இவருக்கு ஜூலை, அதாவது மே
ஆஹ், கிமு 70 இவருக்கு 30வது வயசு முடிஞ்சிருக்கு ஜூலியஸ் சீசருக்கு. இவருக்கு விழா கொண்டாடுறாங்க. அப்ப எல்லாருமே அந்த ரோம் நகரமே விழா கூண்டு இருக்கு, விழா கோலம் இருக்கு. இவர் மட்டும் அரண்மனை முற்றத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, மேல வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. மந்திரிகள் எல்லாம் வந்து, என்னங்க உங்களுக்கு தான் எங்க விழா இது பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம், நீங்க ஏன் இப்படி தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன எனக்கு பிறந்த நாள் விழா, இந்த 30வது வயதுல மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தின் பாதி பகுதி ஜெயிச்சிட்டாரு இந்த 30 வயசுல. ஆனா அவருடைய வெற்றியை பார்க்கும்போது நானெல்லாம் அவருடைய கால் தூசி கூட ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் அலெக்சாண்டர் மிக பிரமாதமா அவரை வரி சொல்றாரு. அவர் அந்த ஆங்கில மாதத்தில் 7வது மாசம் இவருடைய பேரை வச்சுதான் ஜூலை என்பது ஜூலியஸ் சீசரால் ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டது. நெப்போலியன் மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்லுவார். அலெக்சாண்டரின் செயல்பாடுகள் எனக்கு மிகவும் பிடிச்சது அவருடைய நிர்வாகத்திறமை தான் அப்படிப்பார். எப்படின்னா, அவரு வெற்றி கொண்ட பகுதிகள் எல்லாத்திலுமே தன்னுடைய தளபதிகளை நியமிச்சு அதை ஆட்சி பண்ண செய்வார். அதை அடியொற்றி நெப்போலியன் என்ன பண்ணாரு, ஜெர்மனியில அவர் பிடிச்ச இடங்கள் எல்லாமே ரைன் கூட்டாட்சின்னு சொல்லி ஒரு பகுதி ஏற்பாடு பண்ணி அதை தன் அண்ணன் ஜோசப் போனபார்ட்டை கொடுத்துட்டு வருவார். அப்ப அவர் சொல்லுவார் அவரு அதனால அதாவது ஜூலியஸ் சீசரை அடிவற்றி அவர் நிர்வாகத்தையே மிக பிரமாதமாக நடத்தினார் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா அலெக்சாண்டர் வந்து கிரேக்க புயல், நெப்போலியன் வந்து பிரெஞ்சு பிரளயம். அலெக்சாண்டருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் இதிலே நம்பிக்கையை நம்ம சொல்லுவோம். அவருக்கு அலெக்சாண்டருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. எப்படின்னா, கப்பல்ல ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக அலெக்சாண்டர் போவார். போய் அந்த நாட்டுல இறங்கின உடனே அந்த கப்பலை நெருப்புட்டி கொளுத்திடுவார். ஏன்னா திரும்பி போக முடியாது, போகக்கூடாதுன்னா. அப்ப அந்த நாட்டை ஜெயிச்சிருவேங்கிற தன்னம்பிக்கை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் வேணும் அவருக்கு இருந்தது. என்ன தெரியுமா, முயற்சி என்கிற லட்சியம். முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ண முடியலையா முயற்சிக்கு பயிற்சி பண்ணணும். முயற்சி பயிற்சி இருந்தா மகிழ்ச்சி அடையலாம், மகிழ்ச்சி இருந்தா உயர்ச்சி அடையலாம். ஒருத்தர் கேட்பாரு, நீ வெற்றி பெற்றதுனால மகிழ்ச்சியா இருக்கியா, மகிழ்ச்சியா இருக்கிறதுனால வெற்றி பெற்றீங்களா? என்ன பதில் சொல்ல முடியும்? மகிழ்ச்சியா இருந்ததுனாலதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற அவருடைய செயல்கள் பூராமே நமக்கு காட்டுகின்றன. ஒரு தடவை அவருக்கு நோய்வாய்ப்பட்டுருவாரு. அப்ப வைத்தியம் பண்றதுக்கு நம்ம இந்திய மருத்துவர்கள் போவாங்க. அப்ப அலெக்சாண்டருடைய தளபதிகள் விடமாட்டாங்க, வேணாம், இந்திய மருத்துவர் ஏதாவது அலெக்சாண்டருக்கு செஞ்சிருவாங்க, அவர் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அலெக்சாண்டர் சொல்லுவாரு, அப்படி நினைக்காதீங்க, அவர் ஒரு மருத்துவர், எனக்கும் மருத்துவம் தெரியும். ஏன்னா அரிஸ்டாட்டில பாடம் படிச்சவர் இல்லையா, அரிஸ்டாட்டில் இல்லாம தத்துவ ஞானியா இருக்கும், அவர் மருத்துவம் அவருக்கு தெரிய படிச்சிருக்காரு, எனக்கு தெரிய விடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் மருத்துவர்கள் மேல அவன் நம்பிக்கை வைத்தவர் அவர். அதே மாதிரி தான் நம்ம மகாத்மா காந்தி அவருக்கு ஒரு தடவை அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்ப அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணது ஆங்கிலேய மருத்துவர்களை விடக்கூடாதுன்னு இந்திய தலைவர் சொல்லுவாங்க. ஒன்னா அவர் காந்தி சொல்லுவாரு, வேணாம், அவரு அரேபியரோ ஆங்கிலேயரோ யாரா இருந்தாலும் சரி, அவரும் ஒரு மருத்துவர், நான் நம்புறேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி அலெக்சாண்டர் நான் நம்புறேன், மருத்துவம் நம்புறேன்னு சொல்லி அந்த இடத்துல தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துவாரு. ஒரு தடவை அலெக்சாண்டரும் அவருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலும் ஆத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, குறுக்க ஆறு போகுது. அதுல ஃபர்ஸ்ட்ல குரு தான் போகணும், சிஷியன் பின்னாடி தான் போகணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் முன்னாடி போனாரு. உடனே அரிஸ்டாட்டில் சொல்றாரு, ஏங்க குரு தானே முன்னாடி போகணும், நீங்க ஏன் போறீங்க அப்படின்றாரு. இல்ல குருவே, நான் அலெக்சாண்டர் போனா இன்னொரு அலெக்சாண்டர் வந்துருவாரு, ஆனா அரிஸ்டாட்டில் பொண்ணு அரிஸ்டாட்டில் கிடைக்காது, அதெல்லாம் நான் போறேன் அப்படின்னு தன் நம்பிக்கையோடு அவரு செய்வார். அவர் ஒரு தடவை பாரசீக போருக்கு போகும்போது மேல முகாமிட்டு இருக்காங்க. பாரசீக உளவாளிகள் வந்து இந்த அலெக்சாண்டருடைய படைக்குள்ள நுழைஞ்சு யார் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலான்னு உளவாளி வந்திருக்காங்க. அப்போ ஒரு தளபதி கிட்ட அந்த பாரசீக உளவாளி பேசுறாரு. இது அலெக்சாண்டர் பார்க்கிறார். பார்த்து அவர் சொல்லி போயிட்டான்.
என்ன அவன் பேசினான், என்ன சொன்னான் அப்படின்னா, இல்ல உங்க படையில எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒரு 50,000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, என்னையும் சேர்த்து 1,50,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். இவ்வளவு பெரிய நம்பிக்கை அவருக்கு. ஆனா அவரு ஒரு ஆளு 1,00,000 வீரர்களுக்கு சமம் சமம் என்று சொன்னார். அப்ப அவ்வளவு நம்பிக்கை அவர் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் நெப்போலியன் 1815 அந்த இந்த போர்ல வாட்டர்லூ போருக்கு முன்னாடி வாட்டர்லூ போர், ஆமா லிப்சிக் போர் நடக்கும்போது ஆங்கில தளபதி சொல்வானா, நெப்போலியனை கண்டா பின்வாங்குங்கள், நெப்போலியன் தளபதிகளை கண்டா எதிர்த்தாக்குங்கன்னு சொல்லுவானா. ஏன்னா ஒரு நெப்போலியன் படைக்களத்தில் நின்னான்னா ஒரு 40,000 பேருக்கு சமம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதை இவர் அலெக்சாண்டர் இப்படி சொல்லுவார். ஏன்னா அலெக்சாண்டர் கிரேக்க புயல், இவர் பிரெஞ்சு பிரளயம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவார். அவள் நம்பிக்கை அவர்கிட்ட அவர் இருந்தது. இப்ப வெற்றிக்கு மகன் பிறக்கின்றான். அதாவது ஐரோப்பா கண்டத்துல கிரேக்க நாட்டு பக்கத்துல மாசிடோனியாவில், அதனோட தலைநகரம் பெல்லாவில், அந்த புறத்துல 2ஆம் பிலிப்புக்கும் ஒலிம்பியாவுக்கும் மகனாக பிறக்கிறார் அலெக்சாண்டர். இந்த செய்தி அவருக்கு அலெக்சாண்டருக்கு போறது. அலெக்சாண்டர் பிறக்கும் போது அவர் போர்க்களத்தில் இருக்காரு. இந்த செய்தி போர்க்களத்துக்கு போகுது. உடனே அங்கிருந்து குதிரையில ஓடி வர்றாரு, வேகமா வர்றாரு. எப்படி வந்தா அவர் மனசு அப்படியே பூரிச்சு போச்சு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, புது வெள்ளம் புரண்டு எழுந்து வந்தால் எவ்வளவு வேகமாக வருமோ அந்த வேகத்தை விட மிக அதிகமாக வேகத்தோடு வந்தார். அது மட்டும் இல்ல, மரண தண்டனை கைதி மன்னிப்படைந்து வீட்டுக்கு வந்தால் எவ்வளவு குதூகலத்துடன் வருவாரோ அப்படி குதூகலத்துடன் அவர் வந்தார். வந்து பார்க்கிறாரு. வந்து பார்த்தா மகனை பார்க்கிறாரு, முகம் அப்படி அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த முகத்தை பார்த்தோன்னே அவர் அப்படியே அலெக்சாண்டர் அந்த பிஞ்சு குழந்தை அது உடம்பு அப்படியே உடம்ப தடவுறாரு. அப்புறம் அவரே புல்லரிச்சு போகுது. அது எப்படி நினைக்கிறதுமா, அந்தியில் இளமுல்லை சிலிர்க்க, சென்னல் அடித்தொடரும் அடைப்புணலும் சிலிர்க்க, என் சிந்தை அணு உடல் ஒவ்வொன்றும் சிலிர்க்க, செல்வம் ஒன்று வந்தது அதன் பேர் தென்றல் காற்றுன்னு ஒரு கவிஞர் அழகா பாடினாரு. அந்த மாதிரி அந்த தென்றல் வந்த உடம்பு எப்படி பூரிக்குமோ அப்படி மாதிரி 2ஆம் பிலிப்புக்கு உடம்பு பூரிச்சாக இருந்தது. அது கூட இன்னும் அழகா சொல்லலாம், 2 வரி கொண்டு 3 நெறி கொண்டா குரலின் வழிதென்று செல்வான், நாளை வருகின்ற நாளை எதிர்பார்த்து ஏழை முகம் பார்த்து சிரிப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம திரைப்படத்தில் பாட்டு இருக்கு. அது மாதிரி மனசுல அப்படியே பொங்குது. அலெக்சாண்டர் பார்க்கணுமே அப்படின்னா அப்படி பொங்குது அது. ஆனா சாதாரண மாணவன் இல்ல, சாதனையாளன் அப்படின்னு 2ஆம் பிலிப்பு அவரு நினைக்கிறாரு. அது மாதிரி அலெக்சாண்டர் ஹெர்குலஸ் அப்படிங்கிற சந்தையிலிருந்து பிறந்ததுனால அவர் இயற்கையிலேயே வீரம் வந்திருக்கு அப்படின்னு அந்த சரித்திர ஆசிரியர்கள்லாம் கூறுகிறார்கள். அந்த மாதிரி இது இதா இருக்கு. இப்ப பக்கத்துல இவர் மகன் இருக்கான், பக்கத்துல ஒலிம்பியா அவங்க அம்மா, அதாவது 2ஆம் பிலிப்பு மனைவி அடுத்த பக்கத்துல ரூம்ல படுத்திருக்காங்க, பெட்ல. அந்த அம்மா அப்படியே மயக்கம் போட்டு படுத்திருக்காங்க. அந்த மயக்கத்துல பக்கத்துல அரவங்களை அணைத்து கொண்டு படுத்திருக்கிறார். ஏன்னா அரவங்கள் அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு இது, அதாவது விளையாட்டு பொருள்கள். அலெக்சாண்டருக்கு நல்ல இது மலைப்பாம்பை மாலையாக போட்டு படுத்திருந்தவர்கள். நம்மெல்லாம் பஞ்சு மெத்தல் படுக்க வைப்போம், அலெக்சாண்டரை பாம்பு மெத்தல் படுக்க வைத்தார் அந்த அம்மா. இது அது வரைக்கும் தெரியாது 2ஆம் பிலிப்புக்கு. அப்புறம் தான் பாக்குறாரு, என்ன பாம்புகளோடு சேர்ந்து விளையாண்டு இருக்காங்களே அப்படின்னு என்ன இருக்கு. அதுல அந்த அம்மா அதை பற்றி சரியா கவனிக்கிறதா, அதாவது தான் புருஷனை சரியா கவனிக்கிறதே இல்லை. நம்ம இவர் சொல்லுவார்ல, நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு, தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோறிவிழால் பெண். தன்னையும் காப்பாற்றணும், தன் புருஷனையும் காப்பாற்றுங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அந்த அம்மாவுக்கு இல்லை. அதாவது ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஆறும் ஊருக்கு ஒருவனே தோழன், ஆறும் அற்றவளே மனைவி அப்படிம்பாங்க. ஏதாவது புரியுதாது? ஊருக்கு ஒருவனே தோழங்கிறது, அதாவது வார்த்தைகள் சிதைந்து போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. ஊருக்கு உருபவனே தோழன், ஆறும் முற்றவளே மனைவி என்பாங்க. அதாவது ஊருக்கு உருவன்னா துன்பம் வரும்போது தானே உதவி செய்யணும், அவன் தான் ஊருக்கு தோழன் சொல்றது. உற்றவளே மனைவின்னா அன்னை தயையும் அடியால் பத்தினியும் மலர் பொன்னின் அழகும் பூமியின் புறையும்
அருந்ததி கற்பம் அமைச்சரின் மதியம் இருக்கிறவங்க தான் நம்ம பெண் ஒரு அழகான மனைவி, நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அதனால அதை விட்டு விலகி வந்துடுறாங்க. காய் காய்க்கிற மிடுக்கு கொடி படரும் போதே தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அலெக்சாண்டர் பிறந்தவன் என்ன செய்வாங்கிறது முகத்திலே எழுந்திருந்திருக்கு. அதாவது 12 வயசுல இவருக்கு பயிற்சி நடக்குது. அலெக்சாண்டருக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் போர் பயிற்சி நடக்குது. 2 பேரும் போர் பயிற்சி பண்றாங்க. அப்ப இவரு அதாவது கண்ணாலேயே மற்றவரை அளக்கிற சக்தி அலெக்சாண்டருக்கு உண்டு. அந்த சக்தியை கற்றுக் கொடுத்தது அரிஸ்டாட்டில். ஆகனால அந்த சண்டை போடும்போது தன்னுடைய நண்பன் அப்படியே ஏக்கமா பார்ப்பானா, நான் ஜெயிச்சிடறா விடுறான்னு சொல்லி. அக்கன் என்ன பண்ணுவான், அதை புரிஞ்சுக்கிறவான். கண்ணை பார்த்து அதனுடைய எண்ணத்தை புரியிற சக்தி அலெக்சாண்டர் இருக்கிறதுனால இவர் தோத்து போறதுனால பாரலா காட்டுவார், இவர் தோத்து போயிடுவார். இந்த நாடகம் 2ஆம் பிலிப்புக்கு தெரிஞ்சு போகுது. உடனே அவர் கூப்பிட்டு, மகனே விட்டு கொடுக்காதே, எதையும் விட்டு வெற்றியை விட்டு கொடுக்காதே. வெற்றிக்கு முன்னாடி எல்லாமே கால் தூசி, நகையோ நட்டோ பணமோ எல்லாமே கால் தூசியா இருக்கும். அதனால எந்த நேரத்திலையும் வெற்றியை விட்டு கொடுக்காதே மகனுக்கு புத்தி சொன்னாரு. அடுத்து அலெக்சாண்டருடைய படிப்பு. ஃபர்ஸ்ட்ல லியோனிடாஸ் அப்படிங்கிறதா ஒரு ஆசிரியர், தத்துவ ஞானி ஆசிரியா இருந்தார். அவரு 2ஆம் பிலிப்புக்கு சொந்தக்காரர். அவரு அடிக்கடி ரொம்ப கட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பெட்டிக்குள்ள என்ன இருக்கா ஏது இருக்கு அடிக்கடி செக் பண்ணுவாரு. ஏன்னா அதிகமான திருப்பணமெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த இது நிறைய இனிப்பு சாப்பிட்டா பல்லு கட்டுப்போன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர் நிறைய இனிப்புலாம் சாப்பிடக்கூடாது அடிக்கடி கண்டிச்சுட்டே இருப்பார் அவரு. ஆனா ஒரு நாள் பெட்டியை திறந்து பார்த்துருக்கான். என்னன்னா பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு போய் அந்த லியோனிடாஸ் பார்த்துருக்காரு. ஆனா பெட்டியை திறந்து பார்த்தா அவர் ஒரு அதிசயமா இருந்திருக்கு. ஹோமர் எழுதிய எலியட் புக்கும் ஒரு கட்டாரி பெட்டியில் வச்சிருந்திருக்காரு அலெக்சாண்டர். ரொம்ப பெருமைப்பட்டார் அவரு அப்படின்னு விட்டுட்டாரு. அது அப்புறம் இவர் அலெக்சாண்டர் சீஸ் என்ற கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருப்பாரு. சின்ன வயசுல அவரை என்ன செய்வாரு, அந்த சாமிக்கெல்லாம் தீபம் கொட்டுறது, தீபம் காட்டு நரபலி, அதாவது தீபம் காட்டுறது பூரா ரொம்ப அதிகமா செய்வாரு. அப்ப அவரு இந்த சாம்பலை நிறைய அள்ளி போட்டு தீபம் காட்டுவாரு. உடனே அந்த லியோனிடாஸ் இது உங்க அப்பை சம்பாதிச்ச சொத்து, இது பண்ணாது, நீயே நாடுகளை பிடிச்சு வென்று ஜெயிச்சு உன்னுடைய சம்பாதிச்சுலதான் நீயே தாண்டி ஆண்டவனுக்கு இது மாதிரி செய்யணும், உங்க அப்பா சம்பாதிச்ச செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாரு. அதே ஒரு பயிர், அதே அவருக்கு ஒரு எண்ணம் மனதை வந்துருச்சு. அப்பதான் விளையின் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை விட்டுட்டு சரி நம்மளா ஜெயிக்கணும், நம்மளா பாரணும் ஜெயிக்கணும் அப்படி எண்ணம் அவருக்கு வந்தது. அப்பாவின் சொத்தில் குளிர்காயும் அப்பாவி மனகா இருக்க மாட்டேன் நானா. ஆனா நான் எங்க அப்பாவுடைய அடியை ஒற்றி அவரை எந்தெந்த நாட்டில் படையெடுத்து போனாரா அதெல்லாம் நான் பார்த்து அவரை மாதிரி பல நாடுகளை பிடிச்சு நான் எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருடைய அப்பா இரண்டாம் பிலிப்பு கோபப்படல மகன் மேல. சரி வா மகனே நேராக கூட்டு போறாரு. கூட்டு போய் மாடியில மேலே ஏறுறாரு. உயர்ந்த கோபுரத்தில் ஏறி கிழக்கு பக்கம் கை காட்டுறாரு. என்னப்பா கிழக்கு பக்கம் கை காட்டுறீங்க? அங்கதான் என்னுடைய கனவு தேசம் இருக்கு. எது உங்க கனவு தேசம்? அதுதான் இந்தியா, நாடு இந்தியா. அது இந்தியா மிக பெருமையான நாடு. நம்ம கிரேக்க நாட்டங்கள்ல இந்தியா மிக பெருமை உள்ளது. அவருடைய கலாச்சாரம் ரொம்ப அழகா இருக்கும், நல்ல கலாச்சாரம். அதனால ஏன்னா நல்ல கலாச்சாரம், அதனால அந்த கலாச்சாரத்தை நம்ம நாட்டில் கொண்டு சேர்க்கணும். அது ஒன்னாலதான் முடியும். நம்ம நாட்டில் இருக்கிற ஹோமர் எழுதிய இலியட்டு ஒடிசி போன்ற நூல்களை மாதிரி அங்கேயும் கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை எழுதி ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க. இலியட்டு ஒடிசி போர் முறையை பற்றி தான் இருக்கு. அதே மாதிரி கம்பராமாயணம் மகாபாரதமும் போர் முறையை பற்றியதான் இருக்கு. அதனால அந்த நாகரிகம் ரொம்ப அழகான நாகரிகம். அது மட்டும் இல்ல, வேதங்கள் உபநிடதங்கள் எல்லா தெய்வ நூல்களும் அங்க இருக்கு. கடவுளை பற்றி அவங்கெல்லாம் புதிய கோணத்துல பாக்குறாங்க, எழுதியிருக்காங்க. அதனால அந்த நாட்டை நீ பிடிக்கணும். அங்க பெரிய பெரிய யானைப்படையெல்லாம் இருக்கு. இந்திய கலாச்சாரத்தை மேற்கத்திய கலாச்சாரமாக மாற்றுவது நீ அதை கொண்டு நீங்க அறிமுகப்படுத்தணும். என்னை விட உனக்கு தான் அதிக பலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, எனக்கு நல்லா தீனி கொடுத்துட்டீங்க, நல்லா போட்டீங்க, நானா ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு குதிரையை ஒருத்தர் கொண்டு வர்றான். அது தெஸ்ஸாலி நாட்டவன். அந்த குதிரையை விற்க வர்றான், வாங்கிக்கன்னு சொல்லி. ஏற்கனவே இந்த இரண்டாம் பிலிப்பு குதிரை பிரியன், எங்க வந்தாலும் குதிரை வாங்கிடுவான். மகனே அந்த குதிரை நான் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு போறாரு.
அந்த குறையை யாராலையும் அணக்க முடியல. ஆனா மகா அலெக்சாண்டரே வீரம், விவேகம், அறிவியல் மனப்பான்மை, விஞ்ஞான மனப்பான்மை உள்ளவன். கௌரவங்களும் போறாங்க, எல்லாம் கீழே வந்துடுறாங்க, அடக்க முடியல. இவன் பார்த்தா, ஏன்னா இவன் தான் கண்ணாலேயே கணிக்கிற ஆளாச்சாவே. அதனால பார்க்கறான், குதிரை ஏதோ பார்த்து பார்த்து மிரளதுன்னு பார்க்கறான். சூரியனுக்கு பின்பக்கமா காட்டியிருக்காங்க. அப்ப அந்த குதிரையோட நிழல் பின்னாடி தெரிஞ்சிருக்கு, அது ஒரு அரக்கம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால பயந்து மிரண்டு போயிருந்திருக்கு. உடனே பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், குதிரையை சூரியனுக்கு நேரா நிப்பாட்டினான். இப்ப குதிரை ஒன்றும் செய்யல, டக்கன் ஏற அமர்ந்து அதை அமைத்திட்டு அதை அந்த குதிரையை அடக்கி வெற்றி பெற்றான். உடனே மாவீரர் அலெக்சாண்டர் வாழ்கன்னு கத்தி சத்தம் போட்டாங்க. அந்த மாதிரி சிறு வயதிலேயே தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி அந்த குதிரையை அடக்கியதுனால அவனுக்கு ரொம்ப பேர் கிடைச்சது, ரொம்ப அழகான பேர் கிடைச்சது. இணையற்ற வீரன், லட்சிய விவேகி, தோல்வியே காணாத அரசன் என்ற பேர் அவனுக்கு வந்தது. மாவீரன் அலெக்சாண்டருடைய அம்மா ஒலிம்பியஸ் தன்னுடைய மகனுக்கு வீர, அதாவது அக்குலஸ், ஹெர்குலஸ் போன்ற வீர அரசர்களின் வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு அடிக்கடி போதிப்பார். எப்படி ஜிஜாபாய் மராட்டி சிவாஜிக்கு வீர கதைகளை ஊட்டி தன்னுடைய மகனை வீரனாக வளர்த்தார்களோ, அதே மாதிரி ஒலிம்பியாசும் மாவீரன் அலெக்சாண்டரை வளர்க்குறாங்க. அடிக்கடி இந்த அம்மா அவங்களுடைய அப்பா இரண்டாம் பிலிப்பை பற்றி தவறாக பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவன் திருத்துவான், வேணாம்மா, அப்பாவை தவறாக பேசாதீங்க, அவர் ஒரு எந்தத்தையும் செய்ய மாட்டார், அவர் எனக்காக எவ்வளோ உழைச்சி என்னை நல்ல வழி கொண்டு வந்திருக்காரு, அதனால் அப்படி பேசாதங்க, நல்லவர் தான் அப்படின்னு அப்பாவுக்கு பரிஞ்சு பேசுகிற மகனாக அலெக்சாண்டர் இருந்தார். அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டருடைய ஆசிரியர் பேர் அரிஸ்டாட்டில். அவருடைய ஆசிரியர் பிளாட்டோவின் ஆசிரியர் சாக்ரட்டிஸ். ஆகையினால சாக்ரட்டிஸுடைய அறிவும் பிளாட்டோவுடைய அறிவும் அரிஸ்டாட்டிலும் அதிகமாக இருந்தது. அவரிடம் பாடம் கற்றதுனால இவர் அலெக்சாண்டருக்கு 3 பேருடைய அறிவு சேர்ந்து இருந்தனாலதான் அவர் உலகத்தையே வெல்லணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. அந்த அரிஸ்டாட்டிலுடைய ஊரு நல்லா பக்கத்தில் இருக்கு. அதை போர் எடுத்து அது கிரேக்கத்துல சேர்ந்தது. ஆகையினால அந்த ஊரை இரண்டாம் பிலிப்பு பிடிச்சிடறாரு, அதை அழிச்சிடறாரு. ஆனா தன் மகன் அரிஸ்டாட்டில் படிக்கணுங்கிறதுக்காக பலபடியும் அந்த ஊரவே புனரமைச்சு அந்த அரிஸ்டாட்டில் கொடுத்து தன் மகன் அங்க கல்வி பையில அனுப்புறாரு. ஒருத்தர் மட்டும் இருந்தா போதான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற எல்லா பேர்களையும் கொண்டு வந்து எல்லாம் சேர்த்து எல்லாம் படிக்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதை அந்த அலெக்சாண்டர் அங்க படிக்க வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினாரு. ஏற்பாடு பண்ணதுனால இவர் நல்லா பத்துக்கிட்டாரு. அது இவர் நல்லா எல்லா அரசியல் வித்தகன் ஆயிட்டான். இவரை ஆன்மீகம், உயிரியல், அறிவியலின் சிறப்பு பற்றி அரிஸ்டாட்டில் ஒவ்வொன்றையும் தூண்டி துருவி அது எல்லாம் என்னென்ன தேவை அத்தனையும் அவர்கிட்ட இருந்து அவர் வாங்கி சிறந்த ஒரு மாணவனாக திகழ ஆரம்பிச்சிருக்காரு. அரிஸ்டாட்டில் ஒரு பரம்பரை வைத்தியர். அவரிடம் அலெக்சாண்டர் கட்டதுனால எல்லா வியாதிகளுடைய மருந்தையும் அவர் ஒரு மருத்துவர் மாதிரி அவரை கத்துக்கொண்டே வந்துட்டாரு. கல்வியின் மீது அழியா புகழ் பெற்றவர். யாருக்கு? கல்வியின் அழியா காதல் உண்டு அலெக்சாண்டருக்கு. இந்த கல்வி கூடத்தில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களையும் அலெக்சாண்டர் படித்து முடித்து விட்டிருக்கிறார். ஆகையினால் அவருக்கு தெரியாத விஷயமே உலகத்துல இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இதிகாச புலவன் ஹோமர் எழுதிய இணையற்ற காவியம் இலியட் அது இராணுவ அரசியலின் பொக்கிஷம். அது எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அவரை ஒவ்வொரு போர்க்களத்திலையும் வெற்றி பெறதுக்கு உறுதுணையா இருந்தது அந்த இலியட்ங்கிற காவியம்தான். அதான் அவர் எப்பயுமே பொக்கிஷமா படுக்கும்போது கூட அவர் தன் தலைக்கடியில வச்சுதான் படுத்துக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த புக்கை படிச்சுதான் அவரு தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டிருந்திருக்கார். படித்து முடித்த உடனே அவர் பெல்லாவுக்கு திரும்புகிறார். திரும்பிய உடனே இரண்டாம் பிலிப் என்ன பண்றாரு, நம்ம மகன் நல்லா படிச்சு வந்துட்டான், நீ அரசியல்ல நம்ம நாட்டு பரிபாலனத்துல இறக்கி விடணும்னு சொல்லி அரச பிரதிநிதி ஆக்கிறாரு மகனை. அந்த அரச பிரதிநிதி ஆக்கணும்னு இவர் இந்த அரசு பிரதிநிதி அந்த காலத்துலலாம் ஒரு இளவரசனா இருக்க எந்த இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். ஆனா
இவன் சொல்லிட்டான், அற்ப இச்சைகளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், ஏன்னா நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் இப்போ எனக்கு வந்து சேர போற பெருவாழ்விற்காக இந்த அட்சா பெருவாழ்விற்கு இந்த அற்ப ஆசைகள் என்னை அது அடிமணிங்க செய்துவிடும். அதனால அது எனக்கு பக்கத்தில் வரக்கூடாது. அப்படி எனக்கு இது வரும்போது நான் ஹோமர் எழுதிய இலியட்டு ஒடிஷா அந்த புக்கில் மட்டும்தான் நான் முழு கவனம் செலுத்தி அதை நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அரச பிரதிநிதி பதவியை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப அந்த கிரேக்க நாட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் டெமஸ்தனீஸ், பயங்கர பேச்சாளர். அவருக்கு பேசவே வராதான், பேச்சே இல்லை. அவன் பேசி பேசி பழகினான். அதான் சொன்னாங்களா, முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி, உயர்ச்சி, அந்த 4 முறைகளை பின்பற்றி டெமஸ்தனீஸ்ங்கிறவன் பேச்சு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். அது போய் நல்லா ஆத்தங்கரையிலையும் இதெல்லாம் இருந்துக்கிட்டு கடல்ல கழுத்து வரைக்கும் இருந்துக்கிட்டு பேசி பேசி பழகி கடைசியில 2ஆம் பிலிப்புக்கு எதிராகவே பேச ஆரம்பித்து விட்டார். அப்படி அதை பார்த்து இவரே பயப்பட்டாரு. அது மாசிடர் அவர் சொல்லுவாரு, மாசிடோனியர்கள் காட்டு முராண்டிகள், பாரசீகர்கள் முழு காட்டு முராண்டிகள், கிரேக்கியர்கள் மட்டும்தான் நாகரிகமானவர்கள் என்று பேசி அலெக்சாண்டருக்கு எதிராக அவர் புறமெல்லாம் திருப்பி விட்டுட்டாரு. எப்படி 1789 பிரெஞ்சு பிரஸுக்கு வால்டேர் கூறிய கருத்துக்கள், சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற கருத்துக்கள், சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கருத்துக்கள் வந்துச்சு. அதை மாதிரி டெமஸ்தனீஸும் அவளுக்கு கிரேக்க நாட்டுக்கு இவர் அலெக்சாண்டருக்கு எதிராக தூண்டி விட ஆரம்பித்து விட்டார். அதை எல்லாமே 20 வயசுலேயே இவர் எல்லாத்தையும் அடக்கி நாட்டை ஆள வேண்டிய திறமை பெற்றிருக்கிறார். அப்ப 20வது வயதுல இவருக்கு 20வது வயதும் போது பிலிப் இறந்துடுறாரு. பிலிப் இறந்து போடுறாரு. உடனே வராரு, எல்லாருமே பிலிப் இறந்துட்டாங்களே, இந்த கிரேக்க நாட்டை யார் ஆள்றது? பிலிப் வந்து ரொம்ப இது நல்லா அனுபவசாலிய, இவர் அனுபவம் பையனை என்ன செய்யறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவார். இவர் அந்த நேரத்தில் வர்றாரு. வரும்போது ஒரு விளையாட்டு பண்ணமா இல்லாமல் ஒரு வீரனாக கர்ஜிக்கும் துணியோடு தன்னுடைய அரசவைக்குள் நுழைகிறார். அப்ப இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானா, ஒலிம்பியாஸ் வந்து அவ்வளவு தூரம் தன்னுடைய கணவனுக்கு மதிப்பு தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒலிம்பியாஸ் தனக்கு சரிப்பட்டு வரல நினைக்கிறதுக்காக அலெக்சாண்டருடைய அப்பா 2ஆம் பிலிப்பு வேறொரு கல்யாணம் 100 கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்றாரு. அப்ப கிளியோபாட்ராங்கிற ஒரு அழகியை பார்க்கிறார். அதன் மேல் ஆசை கொண்டு அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு அவருக்கு. ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த கல்யாணம் பண்ணும்போது விருந்து வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவங்க மது விருந்து வைக்கிறாங்க. அந்த மது விருந்துல அந்த கிளியோபாட்ரா அவங்க எங்க ஆளுக்கு போறாம 2ஆம் பிலிப்புக்கு மதுவை ஊத்தி கொடுக்குறாங்க. நிறைய குடிச்சிடறான். குடிச்சுட்டு நல்லா உளர ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான், ரொம்ப சொல்றான். அப்ப இந்த மது குடிக்கும் போது மதுவை பார்த்து மதி கொடுக்குற பெண்ணு, மது அளந்து கொடுக்குற பெண்ணை பார்த்து கவிஞன், காதலன், போகி இவங்களை என்ன சொல்லுவாங்க? அது 3மே சேர்ந்து 2ஆம் பிலிப்புக்கு இருந்தது. அப்புறம் சொல்ற அதுல இந்த பத்தி ஒரு கவிஞர் அழகா சொல்றாரு. யாருன்னா இளவேனில் சோமு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அங்காடி தெருவுல ஒரு மதுக்கண்ணி மதுவை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை காதலன் கவிஞன் பார்க்கறான். பார்த்தோன்னே அவன் சொல்றான், ஏன்னா வாழ்வின் இன்பத்தை மதுன்னு தான் சொல்லுவாங்க, அந்த மதுக்கிண்ணத்துல மதுவை ஊத்தி தர்றான். அப்ப கவிஞர் சொல்றாரு, மதுவினை வார்த்திடும் பெண்ணே, அந்த மதுவென மயக்குதும் கண்ணே, மதுவினை வழங்கிடும் போதே உண்டன் மனத்தையும் வழங்கிடுவாயோ அப்படின்னு காதலன் கேட்கிறான். அது மாதிரி 2ஆம் பிலிப்பு அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு. அந்த பொண்ணு பேரு கிளியோபாட்ரா. அடுத்து, தூய விண்ணவர் அமுதோர்கரம், நீ சுவைத்து தந்தது மதுவோர்கரம், ஐயா எனக்கு அது வேண்டுமெனில் நீ அதரம் சுவைத்த மது கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, பூவின் கதம்பம் ஒன்று தந்தேன், அதில் பூ போல் நீ ஒரு முத்தமிட்டாய், பூவினை மீண்டும் நுகர்ந்தாலே அடி பூவை நின் மனமதில் வீசுதடி, அடி பூவை நின் மனமதில் வீசுதடி அப்படின்னு 2ஆம் பிலிப்பு அந்த மது ஊத்துறத மது அளந்து கொடுறத பார்த்து வாய்க்கு வந்துட்டெல்லாம் பேசிட்டு இருக்கான்.
ஏன்னா அந்த பொண்ணு பேர் கிளியோபாட்ரான்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த காலத்துல இதுல ஒரு கிளியோபாட்ரா வர்றாங்க. எங்க எகிப்து பிரதேசத்துல ஜூலியஸ் சீசர் மனைவியாகவும் அகஸ்டஸ் மனைவியாக இருந்த கிளியோபாட்ரா, அது வேற. இது பின்னா இது வேற. அந்த காலத்துல கிளியோபாட்ரா நிறைய பேர் வச்சிருக்காங்க. இவர் 2வது மனைவி, அதான் அலெக்சாண்டருக்கு சித்தி வந்து கிளியோபாட்ரா. அதே மாதிரி அலெக்சாண்டருடைய தங்கச்சி பேரு கிளியோபாட்ரா தான். அந்த இதுல இருந்தனா அப்ப அந்த அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிளியோபாட்ராவுடைய தாய் மாமன் 2ஆம் பிலிப்புக்கும் கிளியோபாட்ராவுக்கும் பிறக்கிற மகன் தான் அடுத்து மாசிடோனியாவை ஆள போறான் அப்படின்னு ஒரு குடிச்சிட்டு அம்பாடு சொல்லிடுவான். உடனே இவனுக்கு கோவம் வந்துடும் அலெக்சாண்டருக்கு. அப்ப நான் என்ன சௌரத்தில் பிறந்தவனா, நான் ஆள முடியாதா, ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி மதுக்கிணத்தை தூக்கி அவன் மேல எரிஞ்சிருவான். மேல பட்டு கீழே விழுந்துருவான். உடனே தான் மகன்னு பாராமா 2ஆம் பிலிப்பு அலெக்சாண்டரை அடிக்க போயிடுவான். அடிக்க போறான். அடிக்க போறான். உடனே எந்திரிச்சு போகும்போது அந்த நாற்காலி தட்டி விட்டு கீழே விழுந்துடுறான். ஒரு பெரிய மாபெரும் மன்னன் எந்திரிச்சு நடக்கவே இல்லை, என்ன அடிக்க வர்றாராம், நீ வாமா போலாம் அப்படின்னு சொல்லி தன் அம்மா ஒலிம்பியாவை கூப்பிட்டுட்டு அந்த ரூமை விட்டு அந்த இடத்த விட்டு அகன்று போயிடுறான். இனிதான் அலெக்சாண்டரின் ஆட்டமே. இது அடுத்த பகுதியில் பார்ப்போம். வணக்கம்.